பிரம்ம சம்ஹிதை முதல் வச்சனத்தின் விளக்கத்தின் 19ஆம் பகுதி. இவ்வாறு ஸ்ரீ பிரம்மதேவர் ஸ்ரீ கோவிந்தஜியை அவரது விரும்பிய வடிவம், குணங்கள், லீலைகள் மற்றும் உபகரணங்களுடன் தனது வணக்கத்திற்குரிய தெய்வமாக கருதுகிறார். தற்போதைய சம்ஹிதையிலும் கூட ஸ்ரீ பிரம்மதேவர் சிந்தாமணி பிரகரசன் சுக்ல விருக்ஷ ரிஷோதஷ போன்ற ஸ்லோகங்களில் தனது வணக்கத்திற்குரிய தனித்துவமான ஸ்ரீ கோவிந்தனை, அவரது பெயர், வடிவம், குணங்கள் மற்றும் லீலைகளை குறிப்பிட்டு புகழ்ந்துள்ளார். 10வது ஸ்கந்தத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஸ்ரீ கோவிந்தன் என்று அபிஷேகம் செய்யும் போது சுரபி இவ்வாறு கூறியுள்ளார்: நீ பிரபஞ்சங்களின் அதிபதியான இந்திரன் அல்ல, பிரபஞ்ச பெருமானே, விஸ்வா சம்பவா, அச்சுதனே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா, பிரபஞ்சங்களின் அதிபதியே, தாமே எங்கள் அன்பிற்குரிய கடவுள். முனிவர்கள், பசுக்கள், பிராமணர்கள் மற்றும் தேவர்களின் நலனுக்காக தாமே இந்திரன். பிரபஞ்ச ஆன்மாவே, பூமியின் பாரத்தை நீக்குவதற்காக நீ பூமிக்கு இறங்கி வந்துள்ளாய். உலகங்களின் தந்தையான பிரம்மதேவரின் தூண்டுதலால் நாங்கள் அனைவரும் உனக்கு அபிஷேகம் செய்கிறோம். இவ்வாறு கூறிய பின் சுரபி கயானா தேவர்களின் அரசனான தேவேந்திரனும் முனிவர்களும் ஐராவதனின் கொம்பால் கொண்டு வந்த மந்தாகினியின் புனித நீரினாலும் தன் பாலினாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அபிஷேகம் செய்து அவருக்கு ஸ்ரீ கோவிந்தன் என்று பெயரிட்டனர். ஸ்ரீமத் பாகவதம் 10வது தசகத்தில் கோவிந்த அபிஷேகத்தின் முடிவில் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமியும் தனது பிரார்த்தனையில் இதே போன்ற ஒரு வெளிப்பாட்டை கூறியுள்ளார். கோவிந்தா இது சப்தயாத் மற்றும் பர்யன்ன இந்தரோகவம், அதாவது பசுக்களின் இறைவனே கோவிந்தா, எங்கள் மீது பிரியப்படுவாயாக. இங்கே பசுக்கள் இந்திரன், அதாவது அவற்றின் எஜமானன் என்று கூறுவது அவற்றின் தாழ்வு நிலையையோ அல்லது பலம் இனத்தையோ குறிக்கவில்லை, மாறாக அவற்றின் சர்வ வல்லமையையே அது குறிக்கிறது. ஏனெனில் கோசோக்தத்தில் கூறப்பட்டுள்ளது: யாகங்கள் பசுக்களிலிருந்து செய்யப்படுகின்றன, தேவர்கள் பசுக்களிலிருந்து தோன்றுகிறார்கள், பசுக்களே வேதங்கள், கடல், தேவர்கள் மற்றும் அறுபடிகள் ஆகும். அதாவது பசுக்களிடமிருந்தே யாகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன, பசுக்களிடமிருந்தே தேவர்கள் தோன்றினர், பசுக்களிடமிருந்தே அறுபடிகளுடன் கூடிய வேதங்கள் தோன்றின. எனவே அந்த கோலோகத்திலிருந்து தோன்றிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பசுக்களின் இந்திரன் ஆவார். தபனியிலும் கூட பிரம்மதேவர் தனது தெய்வத்தை புகழ்ந்து சனகர் சுரபுருக தலசேனம் சதம் சம்ருத்கஹோனம் தோஷயாமி, சச்சிதானந்தன் ஸ்ரீராம் பிருந்தாவனத்தில் உள்ள கற்பகத்தரத்தின் கீழே வீற்றிருக்கும் திரு உருவமே ஆகும். அதுபோலவே 10வது ஸ்கந்தத்தில் பிரம்மதேவரும் இவ்வாறு பிரார்த்தித்துள்ளார். இது ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதையின் முதல் வச்சனத்தின் விளக்கத்தின் 19ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.